பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் நம்ம காந்திமதியோட பிறந்தநாள் வந்து நல்லபடியாக கொண்டாடி முடிக்கணும்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம செந்தில் வந்து எப்படியோ தனி கொடுத்தன வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் வந்து தாம் தூம்னு பணத்தை வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வந்து சுத்தமாகவே மீனாவுக்கு பிடிக்கலை. அதனால மீனா என்ன பண்ணுறாங்க, பொழுதுனைக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி, மீனா தயவு செஞ்சு சொல்கிறத கேளு, நம்ம அந்த வீட்டில் தான் எனக்கு நிம்மதி இல்லைன்னா இந்த வீட்டுக்கு வந்து நிம்மதி இல்லாமல் என்னை ஆக்காத, தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி கோபமாக பேசிடுறாரு. சரி உனக்கு என்ன சாப்பிட வேணும் அப்படிங்கவும் எதுவுமே பேசாமல் இருக்கவும் போய் நேராக போய் ஏதாவது சாப்பாடை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு முடிச்சதுக்கப்புறம் உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் மீனா எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டைனிங் டேபிள் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் நானும் உங்களை எதுவும் கேட்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் இருக்க முடியல, எதுக்காக இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பணத்தை இப்போ எப்படி நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படிங்குமே, நீங்கள் பணத்தை பற்றிலாம் நீ கவலைப்படாத, அதை நான் எப்படியாவது வந்து நான் பணத்தை கொடுத்துட்றேன், அது வந்து நம்ம பணம் தானே, நம்ம காசில் தான் நான் வாங்கினேன் அப்படின்னு, அது நம்ம பணம் கிடையாது ஏன் பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமே நான் பணத்தை பிரித்து பேசுகிறேன் அப்படிங்குமேனு, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன், நான் ஏன் இப்படி தயவு செஞ்சு இப்படி பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவோமே, நீங்கள் என்னை பார்த்துக்குவீங்கன்னு என்கிற நம்பிக்கையே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இப்போ நீ இப்போ தேவையில்லாமல் எதுக்கு இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற அப்படிங்குமேனு, ஆமாம் அந்த பணத்தை இப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இல்லையா அப்படிங்கவும், நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் எப்படியாவது அந்த பணத்தை அடைச்சிருவேன் அப்படிங்குமேனு, நீங்கள் அதை இந்த செய்வீங்கன்னு வந்து ஆரம்பத்தில் கூட எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து துளி கூட எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லவுமேனு இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் செய்கிறத பார்த்தா தான் எனக்கு கோபமாக வருது, வேறு என்ன பேச சொல்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்குமேனு, எதுக்கு மீனா இப்படி தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இப்படியே தினமும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்படிங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இப்போ தோணுது ஏன்டா உங்கள் கூட வந்தோன்னு தோணுது அப்படிங்குமே, ஏன் என் கூட எதுக்கு வந்த, நீ பேசாமல் உங்கள் அப்பா பார்த்துருக்க மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக போய் இருக்க வேண்டியதானே அப்படிங்குமே, நான் அதை கல்யாண விஷயத்தை பற்றி நான் பேசவே கிடையாது, அத்தை வீட்டிலேருந்து ஏன் இங்கே வந்தோன்னு எனக்கு தோணுது அப்படிங்குமே, நீ என்ன பேச போகிறேன்னு எனக்கு புரியுது மீனா, என் தயவு செஞ்சு நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்புறம் மீனா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னடா இது அப்படின்னு. இங்கே வந்து கோமதி வந்து சமையல் கட்டில் உட்காந்துக்கிட்டு இதை பற்றியா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி பர்த்டேவை பற்றி அம்மா பர்த்டேவை பற்றி இவங்ககிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி தூங்குறதுக்குள்ளே போய் பேசிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன திடீர்னு சுடுதண்ணியோடு வந்துடு, இந்நேரத்துக்கு டீ குடிக்கிற அப்படிங்குமே, இல்லைங்க சுடுநீர் வச்சுட்டு வந்தேன் அப்படிங்குமே, என்னாச்சு அப்படிங்குமே, கொஞ்சம் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்க, வயசாகுதுல்ல அப்படிங்குமே, நான் எனக்கெல்லாம் ஒன்றும் வயசாகலை அப்படின்னு, எங்கள் அம்மாவுக்கு தான் வயசாகிக்கிட்டே இருக்குது, எனக்கு எங்கள் அம்மாவை பிறந்த நாளைக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் தான் முடியாது, ஆசைப்படுறது எதுவுமே நடக்காது, ஆனால் எங்கள் அம்மா வந்து நான் நம்ம குடும்பமும் வந்தால் தான் பிறந்தநாள் கொண்டாடுவேன் நான் எங்கள் அன்னைங்க கிட்ட சபதம் போட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவோமே, இப்போ நான் என்ன வரமாட்டேன்னா சொன்னேன், ஏன் கோமதி இப்படி நீ பேசிகிட்டு இருக்க, உங்கள் அன்னைங்க தான் வம்புழுக்கிறாங்க அப்படிங்குமேனு, ஆமாம் அவங்க தான் வம்புழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு, எங்கள் அம்மாவோட ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறாது போல் இருக்குது, நானும் ஆசைப்படுறது எதுவுமே நடக்காது போல் இருக்குது அப்படிங்குமே, ஏன் கோமதி இத்தனை வருஷம் நம்ம என்ன உங்கள் அம்மா பிறந்த நாளைக்கு போய்கிட்டே இருந்தோம், இப்போ ஏன் போகலைன்னு சொல்லி கவலைப்படுற அப்படிங்குமே, இத்தனை நாள் போகலைன்னு கவலை இல்லை, இது 75வது பிறந்தநாள் நல்ல விசேஷமாக இருக்கும், இதுக்கு போய் நான் போகாட்டி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எங்கள் அம்மாவை கூட கடைசி வரைக்கும் நான் சேர முடியாமே போயிடும் போல் இருக்குது, கட்டின புருஷனுக்காக உங்களை நம்பி நான் வந்தேன், கடைசியில் எங்கள் அன்னைங்க என்னை வீட்டை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி விடு கோமதி, உங்கள் அம்மா பிறந்த நாளைக்கு கண்டிப்பாக நம்ம போகிறோம், வீட்டில்னா தானே நம்ம போக முடியாது, இது கோயில் தானே, கோயிலுக்குன்னா நம்ம போனாலும் யார் ஏன் வந்தேன்னு கேட்க போகிறது கிடையாது, அதனால நம்ம எல்லாருமே போகிறோம், உங்கள் அம்மா பேரில் ஒரு அன்னதானமும் கொடுத்துடலாம் அப்படிங்குமே, சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்னடானா நம்ம சுகன்யா வந்து போய் அந்த வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வரணும் அப்படிங்கிறாங்கன்னு சொல்லி, அவங்க அப்படியெல்லாம் வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் குமார் என்ன சொல்கிறாரு, ஏன்பா தேவையில்லாத வம்பை இழுக்கிற அப்படின்னு சொல்லி குமார் வந்து அவங்க அப்பா வச்சு கொஞ்சம் அடக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. அப்புறம் வந்து நம்ம சரவணன் வந்து என்ன பண்ணுறாரு, பழனிக்கு காலமிக்கி விட்டுட்டு உட்காந்துருக்காரு. அது மயில் வந்து இப்போ கோவத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கட்டின பொண்டாட்டி இங்கே உட்காந்துருக்கேன், அவங்க மாமனுக்கு உட்காந்து காலமிக்கி விட்டுட்டுருக்காரு பாரு, இந்த மனுஷன் என்னதான் மனுஷனோ தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம சுகன்யா வந்து இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பழனியை பார்த்து கேட்கவுமேனு,
இல்லை கால் வலிக்குதுன்னு சொன்னாருங்கத்த, அதனால தான் வந்து நான் காலமுக்கி விட்டுட்ருக்கேன் அப்படிங்குமே. உங்கள் மாமாவுக்கு காலமுக்கி விட்டதெல்லாம் போதும், அங்கே பின்னாடி பாரு தங்கமயில் எப்படி உட்காந்துருக்கு. கட்டின புருஷன் வருவார் 10 நிமிஷம் ஆசையாக பேசுவாருன்னு அது ஏக்கத்தோடு உட்காந்துருக்கு. இங்கே உட்காந்து மாமாவுக்கு காலமுக்கி விட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு தான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் சரி சரி மாப்பிள்ள வா மாப்பிள்ள நான் உள்ளே போகிறேன், நீங்கள் இப்போ போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி எந்திரிச்சு போயிடுறாரு. அப்புறம் போய் மயில் வேகமாக உள்ளே போகவும், ஏமாம்மா ஒன்று அம்மா பின்னாடியே அலையிறீங்க, இல்லைன்னா தம்பிங்க கூடயே அலையிறீங்க, இல்லைன்னா தாய் மாமனை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, இந்த மயிலுக்குன்னு எப்போவுமா நேரத்தை ஒதுக்க போகிறீங்க, நான் எதுக்கு தான் இருக்கேனோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எங்கள் மாமா யாருன்னு தெரியுமா, அவருக்கு செஞ்சதுக்கு நீ எதுக்கு தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்க, அது அவரை எழுப்பிவிட்டு நீ எதுக்கு கல்லாவில் உட்காந்த, நீ இதுக்கு மேலே நீங்கள் என்ன தான் செய்யணும்னு காத்துட்ருக்கீங்க, நான் வீட்டில் தான் நிம்மதி இல்லைன்ட்டு கடைக்கு போனால் கடையிலேயும் வந்து அப்பனும் மகளும் என்னை நிம்மதியை கெடுக்குறீங்கல்ல, இனிமேல் கல்லாவில் வந்து உட்காந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. உங்களை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கமேனு, யார் என்னையை நினச்சி நீ கவலைப்பட போறியா அப்படிங்கவும், உங்களை நம்பி வந்து நான் என்னை நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கவும், உன்னை யார் இருக்க சொன்னது, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லவுமேனு, ஏமாம்மா இப்படி புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம மயில் வந்து எப்படியாவது கல்லாவில் உட்காந்தாவது கடையை வந்து இப்போ நம்ம பேரில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து நம்ம சரவணன் வந்து ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறாரு. சரவணன் வந்து ஒரே தான் சொல்லிடுறாரு, இனிமேல் நீ கல்லாவில் உட்காரவே கூடாது, எங்கள் மாமாவை தவிர ஒன்று கடையில் உட்காரவே கூடாது அப்படிங்குமேனு. ஏவம்மா நீங்கள் தான் உட்காரல, நானாவது உட்காரலாம்ல அப்படிங்குமே. பாண்டியன் ஸ்டோர் கடையில் பாண்டியன் மட்டும்தான் உட்காரணும், அப்படி பாண்டியன் இல்லைன்னா பழனி தான் உட்காரணுமே தவிர நீ உட்காரக்கூடாது, இனிமேல் உட்கார்ந்தேன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு வெளியே. இவர் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, இப்படியே ஒவ்வொன்றா விட்டு கொடுத்துட்டு போனால் நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க மயில். இதுக்கப்புறம் வந்து நம்ம மயில் வந்து எப்படி தான் இந்த பிரச்சனையை முடிக்க போகிறாங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.